மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல். திடீரென்று பார்த்திங்கன்னா 130 தொகுதிகளில் முன்னிலையில் தாவேகா உள்ளது. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் தாவேகா தலைவர் விஜய். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படியென்று கூறுவதற்கு தாவேகாவுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று மாலை 4 மணி வரை பொறுத்திருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் முடிவுகளின் முடிவு ஒன்று எடுக்கப்படுவார்கள். ஆகையால் மீண்டும் தாவேகா அதிக தொகுதிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக ஆவாரா தாவேகா தலைவர் விஜய் அப்படின்றத பொறுத்திருந்து காண்போம். மக்களே, ஏன் என்று கூறுகிறேன் பார்த்தீங்கன்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி பலமான கூட்டணியில் இருந்து இவர்கள் இருவருக்கிடையே மோதல் ஏற்படும். இதில் தாவேகா மற்றும் தனித்து சுழற்சியாக நின்று அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுமா என்று கேட்டீனால் என் கருத்து கணிப்புப்படி அது ஆச்சரியம் அப்படின்றது தான் நான் கூறுவேன். ஆகையால் இதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. அது என்ன வழி என்று பார்த்தீங்கன்னா, இப்பொழுது திமுக 114 தொகுதிகளில் வெற்றி பெற்று நமது அதிமுக கட்சி 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இது 200 கிட்ட தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இரு கட்சிகள் கையில் வைத்திருக்கிறது. அந்த கடைசி 30-40 தொகுதிகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் அந்த அதிமுக கட்சியுடன் கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக அக்கட்சி தான் வெற்றியடையும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்குத்தான் தாவேகாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் தாவேகா கட்சி கண்டிப்பாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு சரமாரியாக கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நிறைய குழப்பங்கள் மாற்றங்கள் நிலவும். ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் யார் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார். தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டு கையில் வைத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படின்ற கேள்விக்கு இன்று மாலை பதில் கிடைத்துவிடும். ஆகையால் மக்களே, பொறுத்திருந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று. இதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.